பிரதமர் மோடி மூன்றாம் முறையாக பதவியேற்பது இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட வேதனை என்று மதுரையில் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். வழியே இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர் மீண்டும் அவருடைய பழையபடிதான் அவருடைய போக்கு இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு தருகின்ற நம்முடைய நாயுடு அவர்களும் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்களும் விரைவில் அவரை விட்டு போவதற்கான வழிகள் தான் தெரிகின்றன. இந்த அரசாங்கம் என்பது இன்னும் ஒரு முதல் பாராளுமன்ற கூட்டத்தையே தாங்குமா அல்லது அன்றே அந்த அரசு விழுந்து விடுமா என்ற நிலை இருக்கின்றது. அண்ணாமலை அவர்களோ என்னுடைய அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பேச்சிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன். சொல்லுவார்கள், ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அரசரை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இந்த தமிழிசை அவர்கள் ஒழுங்காக கவர்னராகவே இருந்திருக்கிறார். எல் முருகன் காலத்தில் இருந்ததை விட இப்போது பாஜக வலுவிழந்தது இருக்குதா என்று நான் சொல்வேன். அதை பல பேர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். காரணம், இவர் நடைபயணம் போகும்போது கூட்டங்கள் வந்தது என்று சொல்கின்றார்கள். கூட்டங்கள் என்பது எப்போதும் கூட்டப்படுகின்ற கூட்டங்கள் தான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இன்னும் கிட்டத்தட்ட 1.5-2 ஆண்டுகள் சட்டமன்ற தேர்தலுக்கு காலம் இருக்கின்றது. அதற்குள் கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக காணாமல் போய்விடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.